குட் மார்னிங். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஓட்டர் லிஸ்ட்ல யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ அவங்க எல்லாரும் ஃபார்ம் 6 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை வாங்கி நீங்க அதுல உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணி நீங்க இங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா, ஆதார் ப்ரூஃப் இருந்தாலே போதும். அதுலயே உங்களோட டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃப் இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே சேர்ந்து ஒரே ஆதார் ப்ரூஃப் இருந்தாலே போதும். அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் சைஸ் போட்டோ இருந்தா போதும். ஸோ ஃபார்ம் 6 முடிச்சவங்க இல்ல அதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஃபார்ம் 8ன்னு ஒன்று இருக்கு, அது மூலயமா நீங்க உங்களோட ஓட்டர் டீட்டெயில கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள இல்லாதவங்களா இருந்துச்சுன்னா ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, அது மூலயமா நீங்க ஃபார்ம் 6ல இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்க புதுசா அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். தேங்க்யூ. அனுப்புங்கம்மா. நீங்கள் வேற 1000 கேள்வி கேட்குறீங்க. எனக்கே இங்கே 1008 வேலை இருக்குது. அனுப்புங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கற்றுட்ருக்காங்க? ஏன் சப்ஸ் அம்மா கிட்ட போய் கோவப்பட்டுட்ருக்க? பின்ன என்ன உனக்கு தெரியாததா? நீயும் ஹாஸ்டலில் தானே இருக்க. ஹாஸ்டல்னா என்ன இப்போது? உனக்கு என்னப்பா, நீ டே ஸ்காலரு. ஆமாம், இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? அப்புறம் என்ன, இவங்க வேறு ஏதோ ஸ்கீம் வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எந்நேரமும் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கையிலேயே வச்சுட்டு சுற்ற முடியுமா? இப்போ நான் இந்த ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, ஓட் போடுறது என்ன அவசியமா? அவசியம்தான். ஓட் போடுறதெல்லாம் டேக்கிங் ஃபார் கிராண்டட் ஆகிடுச்சுல, அதோட ஒருத்த கூட புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் இருக்கும். ஓட் அப்படிங்கிறது நம்மளோட உரிமை. முன்னாடியெல்லாம் விச் மீன்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி மொனார்கி சிஸ்டம்னு ஒரு கவர்மெண்ட்டு, அப்படின்னா கிங்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எப்போவாச்சும் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? ஆமாம், பயம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை ஆழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி எவ்வளோ கேட்டிருப்போம். பட் அப்போ நோன்னு சொல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கூட கிடைச்சதில்ல. அரச குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் மனுஷங்களாகவே பார்த்தாங்க. மக்கள் அப்படிங்கிறவங்க அரசர்களோட பொம்மைகள். பயத்தோடையே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அதுக்காக இந்த காலத்தில் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல வரல. ஈவன் நவ் நார்த் கொரியாவில் மனுஷங்க நரக வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன யாருனாலே நம்ப முடியுமா? ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தோம், ஓட் போடுற உரிமை நம்ம கையில் இருந்தும் அவேர்னஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். அப்போது சாவிங்கிறது ஒரு கீ மாதிரி. சும்மா காமெடி. அதாவது ஓட்னா வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர ஒரு கீ மாதிரி. போடா, இப்போயாவது புரிஞ்சு இப்போல்லாம் ஆக வேண்டிய வேலையை போகிறேங்க போங்க. அப்போ எங்கள் அம்மா எனக்கு அனுப்பிட்டாங்களா பார்க்குறேன். மறக்காமல் ஓட்டு போட்டுறேங்க. ஒழி வழி காட்டி முரசு வழி பூட்டி இலை காற்றில் ஆடி யானை உறுதியாய் நடந்து தாமரை சேற்றில் மலர்ந்து உள்ளங்கை பொறுப்பை உணர்த்தி உதயசூரியன் விடியலை தர வாகை வெற்றியை நினைவூட்டி மாம்பழம் இனிப்பை சொல்வது போல சரியான வாக்கு சின்னத்தில் இல்லை, சிந்தனையில்தான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஓட்னா என்ன? சும்மா ஒரு நாள் ஓட்டிங் டே வரும், கவர்மெண்ட் லீவ் கொடுக்கும், பார்க்க யாரையோ பிடிச்சி ஆள் வீட்டில் சொன்னாங்க, ஆள் காசு கொடுத்தாங்க, அதனால் யார் என்னன்னே தெரியாமல் ஓட் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். அப்படியா? ஓட் அப்படிங்கிறது உரிமை. ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையும் அதில் தான் அடங்கியிருக்கு. காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து நான் தூங்க போகிறது வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் வித் ப்ராப்பர் லீடர் வேணும், விச் கேன் பி சூசன் பை அஸ். நம்ம இந்தியாவில் நமக்கான உரிமை நம்ம கையில் இருந்தும் எத்தனையோ பேர் கடமைக்காக ஓட் போடுறாங்க, சில பேர் போடாமலே இருக்காங்க. வாக்களிக்காத அமைதி தவறான ஆட்சிக்கு சம்மதம் தருவது மாதிரி. அதனால தான் ஒவ்வொருத்தங்களுடைய ஓட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The change can be brought through the vote, and that is my power. என்னடா நடக்குதுங்க? அப்படிங்கிற மாதிரி உடனே நீ வந்துட்டு